ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா மொபைல் ரீசார்ஜை பொறுத்தளவு நம்ம மேக்ஸிமம் கடையில் பண்ணுவோம், இல்லைன்னா நம்மளுடைய மொபைலில் தான் பண்ணுவோம். மொபைலில் பண்ணும் பொழுது தற்பொழுது கூகுள் பே, ஃபோன்பே எல்லாத்துலேயுமே இப்போ சார்ஜஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம அமௌண்ட்டு கொடுத்து ப்ளஸ் சார்ஜஸ் கொடுத்து ஈஸி பண்ணுறங்கிறது நமக்கு ரொம்ப கொஞ்சம் ரேரானது தான். ஆனால் இந்த ஆப்பை பொறுத்தளவு இது வந்து ஒரு ரீட்டைல் ஆப் மாதிரி தான் அது. இந்த ஆப் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ஈஸி பண்ணிக்கலாம். பட்டு நீங்கள் கூகுள் பே, ஜிபேயில் பண்ணிங்க அப்படின்னா சார்ஜஸ் ஆகும். ஆனால் இந்த ஆப் மூலமாக பண்ணும்பொழுது உங்களுக்கு சார்ஜஸ் ஆகாது. ப்ளஸ் இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, சார்ஜஸ் ஆகாது. ப்ளஸ் உங்களுக்கு 100க்கு 2 ரூபா முதல் 4 ரூபா வரையும் உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. இது கமிஷன் ஆப்பு. இந்த ஆப்பு இப்போ தற்போது யார் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பிற்காலத்தில் இது ஓப்பன் பண்ண முடியாது. தற்போது ஃபுல்லாக ஓப்பனில் தான் விட்ருக்காங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் அப்புறம் எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த ஆப்பு என்னென்ன ஃபீச்சர் இருக்குதுன்னு சொல்கிறேன். இதில் மொபைல் ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்குது. தென் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி ரீசார்ஜு, கேஸ் சிலிண்டர், இது மாதிரி எக்கச்சக்கமானது இருக்குது. பைப் கேஸ், வாட்ரு, போஸ்ட்பெய்ட் பில், ஃபாஸ்டாக்கு, அனைத்து இதுவுமே எல்லாமே இதில் ஈஸி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கேட்டகரியில் ஒவ்வொரு பர்சன்டேஜில் உங்களுக்கு கமிஷன் உண்டு. இதில் கமிஷனை பற்றி கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இந்த ஆப் ஈஸி பண்ணுறது மட்டுமல்ல, ஷாப்பிங், பிற்காலத்தில் ஷாப்பிங், பஸ் புக்கிங், ட்ரெயின் புக்கிங் அனைத்து இதுவுமே அதில் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் கம்மிங் ஜோனில் இருக்குது. வேணுங்கிறவங்க லாகின் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிடும். ப்ளே ஸ்டோர் போனோன்னே இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறது ஃபோன் நம்பர், ஓடிபி தான் கேட்கும். பாஸ்வேர்டு போட்டு செட் பண்ணி இவ்வளோ ஓப்பன் பண்ணி வந்துக்கோங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ரீசார்ஜை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு ரீசார்ஜை பொறுத்தளவு அந்த பாக்ஸில் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது என்ட்ரி பண்ண உடனே அது எந்த கம்பெனி, இப்போ எந்த கம்பெனியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக எந்த கம்பெனியில் லைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி ஷோ ஆகிட்டு ஃபுல் டீட்டெயில் வந்திருக்கும். இந்த மொபைல் போட்டுக்கோங்க. இந்த மொபைல்னால் இது மாதிரி உங்கள் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. என்ன கம்பெனியோ அந்த கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி வந்து நிற்கும். கீழே அதுக்கு தகுந்த மாதிரி டாக் டைம், அதர், டேட்டா, அன்லிமிட்டெட், இது மாதிரி அந்தந்த கேட்டகரியில் அந்த செக்ஷனில் கரெக்டாக பிளான் இருக்கும். இதில் எந்த பிளானோ கரெக்டாக படித்து பார்த்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வேலிட்டி எத்தனை நாள்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் கரெக்டாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் ப்ராசஸ்டு பே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல ஈஸி பண்ணுறனால உங்களுக்கு கமிஷன்லாம் எதுவும் கிடைக்காது. இந்த ட்ரேட் வாலெட்னு இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸு எப்போதுமே டிக்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ முதல்ல கமிஷன் வந்து நீங்கள் ஈஸி பண்ணதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி உங்களுக்கு அக்கௌண்ட் வேலெட்டில் கிரெடிட் ஆகும். அதனால் இந்த பாக்ஸ் எப்போதுமே டிக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஈஸி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும். இப்போ 99 ரூபாய்க்கு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 3%லேருந்து 4க்குள்ளே எனக்கு கொடுப்பாங்க. அந்த வேலெட் ஈஸி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அந்த வேலெட்டில் வந்து கிரெடிட் ஆகிரும். இதை அடுத்த ரீசார்ஜ் பண்ணும்பொழுது இந்த டிக்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்குரிய அமௌண்ட்டை லெஸ் பண்ணிக்கிட்டு மிச்ச பேலன்ஸை இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 99 ரூபா போட்டு பாருங்கள், ஆல்ரெடி வேலெட்டில் 20 ரூபா இருக்குது. இதை கிளிக் பண்ணும்பொழுது 79 மாறுது பாருங்கள். சரி, இதுக்கு இந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணணுமான்னு கேட்பீங்க. டெபாசிட் பண்ணிக்கிற அவசியமே இல்லை. இதை கிளிக் பண்ணிட்டு 79 கீழே ப்ளூ கலர் இருக்க பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி யூபிஐ சம்மந்தப்பட்ட ஆப் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்களா அந்த ஆப்பு காமிக்கும். அதில் எந்த ஆப்போ அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பணம் சென்ட் பண்ணுற மாதிரி தான்.
அதுக்கு மேலே ஜிபே, ஃபோன்பே அது மாதிரி அதர் ப்ராசஸ் போயிடும். அதில் வந்து அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி அமௌண்ட்டெல்லாம் வந்து நிற்கும். பாஸ்வேர்டு மட்டும் போட்டு என்ட்ரி பண்ணி கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு ரீடைரக்ட் ஆகி இங்கே இந்த ஆப்புக்குள்ளே வந்துடும். இந்த ஆப்புக்குள்ளே வந்துச்சுன்னா சக்ஸஸ்ன்னு சொல்லி வந்துடும். அந்த சக்ஸஸ் ஆன ரிப்போர்ட் எப்படி பார்க்கணுன்னா ரீசார்ஜ் இந்த ரிப்போர்ட் இருக்கு பாருங்கள் கீழே. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மை ஆர்டர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி டேட்டில் உள்ளது ஷோ ஆகும். சக்ஸஸ்ன்னு வரும். ஃபெயில்டுனா ஆட்டோமேட்டிக்காக பணம் ரீஃபண்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அப்படி தவிர்க்கும் பட்சத்தில் உங்களுடைய வேலெட் இருக்குது பாருங்கள், இந்த மெயின் பேலன்ஸ் வேலெட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த வேலெட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் மறுபடியும் தென் அகைன் ஈஸி பண்ணிக்கலாம். எதுவும் இடையில எதுவும் ப்ராப்ளம் அப்படி சர்வர் ப்ராப்ளம் அது மாதிரி அப்படின்னா அது மாதிரி வேலெட்டில் ரிட்டர்ன் ஆயிரும். பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை. ரிப்போர்ட் பார்க்கணுன்னா இந்த ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யாராருக்கு ரிசீவ் பண்ணிட்டுருக்கிறீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு கமிஷன் கிடச்சிச்சு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். நான் இன்றைக்கி தற்போது பண்ணலை, இன்றைக்கி இருங்க குறிப்பிட்ட டேட்டு கொடுத்துருக்கேன். இந்த டேட்டுக்கு பாருங்கள் அந்தந்த ரீசார்ஜ் இது மாதிரி தான் ஷோ ஆகும். அமௌண்ட் வரும், கீழே கமிஷன் எவ்வளோ கிடச்சிச்சு, சக்ஸஸாக ஃபெயில்டான்னு சொல்லி இருக்கும். லெட்ஜர் ரிப்போர்ட், லெட்ஜரை பொறுத்தளவு நீங்கள் ரெஃபர் இன்கம் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் கமிஷன் கொடுப்பாங்க. அந்த குறி லிஸ்ட்டு உங்களுக்கு கீழே உள்ளவங்க ரெஃபர் பண்ணி அவங்களே யூஸ் பண்ணால் அதோட ஸ்டேட்மெண்ட் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். மை கமிஷன் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் தான் உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜில் கமிஷன் தர்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த கமிஷன் ஆகிறதுக்குள்ளே தான் உள்ள ஆப்ஷன்லாம் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு மொபைலை கிளிக் பண்ணுங்கள். மொபைல் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெலுக்கு வந்து 100க்கு ₹2.50 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்என்எல் எஸ்டி இதுக்கு வந்து 4%, பிஎஸ்என்எல் டாப்பாக்கு வந்து 4%, ஜியோக்கு மட்டும் 2%, வோடாஃபோன் வந்து 3% கொடுக்குறாங்க. இதே மாதிரி தான் டிடிஹெச்சுக்கு. டிடிஹெச்சை பொறுத்தளவு எல்லாத்துக்குமே 3%. போஸ்ட்பெய்டை பொறுத்தளவு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்குது. தென் அதர்ஸ் இது மாதிரி இதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதர்ஸுக்கெலாம் மினிமம் ₹1. இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஏஇபிஎஸ் ட்ரான்சாக்ஷன். அதாவது நீங்கள் பயோமெட்ரிக் டிவைஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் ₹50 கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எந்த ஆப்ஷன்னா இந்த ஹோம் பேஜ்லேயே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பாருங்கள், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மணி ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்தளவு இதில் நீங்கள் ₹50 பே பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். இதுக்கு தனியாக ரிஜிஸ்டர் பண்ணணும். பேன் கார்டு எல்லாமே டீட்டெயில் கேட்கும். டேட் கொடுத்து இது பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு மணி ஏர்ன் பண்ணலாம். அது வந்து இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா பேங்கிங்ஸ், அதாவது ஃபிங்கர் வச்சு அமௌண்ட் எடுக்கிறது, அந்த ஃபிங்கர் டிவைஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குரிய ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு தனியாக இந்த ஐடியில் இல்லை, அது இன்னொரு ஐடியில் இருக்குது. அது மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணும், அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐடியில் இருக்குது. இதுக்கு வேணால் கேளுங்க. இன்னொரு வீடியோ தனியாக கிரியேட் பண்ணி போடுறேன். அதுக்குரிய ரிப்போர்ட்டில் பாருங்கள், அதுக்குரிய கமிஷன் வந்து கொஞ்சம் எக்கச்சமாக நிறையா தான் கொடுப்பாங்க. அதுக்கு இதில் பாருங்கள், ₹10 $99 அதுக்குள்ளே எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த கமிஷனும் கிடையாது. ஓகே, அதுக்குள்ளே ஒரு கால் வந்துருச்சு. இதில் கொடுப்பாங்க, அதாவது இந்த அமௌண்ட் விட்டு இந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் விட்ரால் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரான்சாக்ஷனுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு இந்த கார்னரில் கொடுத்துருக்க அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ₹100லேருந்து ₹1000 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் 20%, அதாவது 20 பைசா, 100க்கு 20 பைசா போல். ஆமாம், கொடுக்க அதிகபட்சம் வந்து ₹7.50. அதாவது அது பேங்க்கை பொறுத்து, ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்து கமிஷன் கொடுப்பாங்க. இது மாதிரி 1000லேருந்து 2000க்குள்ளே எடுத்திங்கன்னா அதே இதுதான். அதுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கமிஷன். ஆமாம், ₹10,000க்குள்ளே அதிகபட்சம் உங்களுக்கு ₹9 தான் கிடைக்கும். ஏன்னா இது மாதிரி ட்ரான்சாக்ஷன் நிறையா இருக்கும். அது பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது செட் ஆகும். இந்த வீடியோ பொறுத்தளவு
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னா அமௌண்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அவங்க அக்கௌண்ட் வேலெட்டில் காசு இருக்கணும். அதாவது பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக ஈஸி பண்ணுற மாதிரி தான். நம்ம டேரெக்டாக பண்ணோம்னா சார்ஜஸ் ஆகும். இந்த ஆப் மூலமாக பண்ணோம் அப்படின்னா சார்ஜஸ் ஆகாது. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிலிட்டியில் இருக்குது. இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்கில் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ப்ளே ஸ்டோரில் போகிற மாதிரி லிங்க் வச்சுருக்கோம். இதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதில் ரெஃபர் இன்கம் அவ்வளோத்தளவு அவங்க கமிஷன் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவ்வளோ கொடுக்கல. இதில் சும்மா ரெஃபர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நான் ரெஃபர்லாம் பண்ணிருக்கிறேன். ஆனால் ரெஃபர் இன்கம் இன்ன வரையும் வந்ததில்லைப்பா. அதான் ஒன்று. இது என்னத்துக்கு அப்படி இந்த வீடியோ இருக்குன்னா எல்லாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா ஈஸி பண்ண தெரியாமல் ஒரு சிலர் வேறு விதத்தில் கொடுத்தும் கூட பண்ணுவாங்க. 10 ரூபா சார்ஜஸ் கொடுத்து கூட பண்ணுவாங்க. இப்போ 240 ரூபா பண்ணுறோம்னா ஒரு சில பேர் 10 ரூபா சார்ஜஸ் வாங்கிட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அதை பற்றி தெரியாதுன்னு சொல்லிட்டு. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி முதல்ல நீங்கள் ஈஸியெலாம் பண்ண வேண்டாம். முதல்ல ஓப்பன் பண்ணி டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இதில் ஈஸி பண்ண பாருங்கள். இதில் ஈஸி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதில் கமிஷன் உண்டு. ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுக்கவும் தேவையில்லை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுத்தீங்க அப்படின்னாலும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. வேறு எதுவும் டவுட்டு அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே ரிப்ளை கொடுக்குறேன். வேறு எதுவும் டவுட்டு அப்படின்னாலும் உடனே கொடுக்குறேன். மேலும் இந்த வீடியோ வேறு யாருக்கும் தேவைப்பட்டாலும் உங்கள் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில், ஏதோ ஒரு குரூப்பில் கூட ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் இது மாதிரி ஈஸி பண்ணிக்குவாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுத்து பண்ணுறதுங்கிறது நம்ம காசு தான் வேஸ்ட்டாக போகுது. இதுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம காசு கொடுக்குறதோட ப்ளஸ் கமிஷன் கொடுத்துட்றாங்க. அடுத்து ரீசார்ஜ் பண்ணும்பொழுது அதில் கழிச்சிக்கலாம். ப்ளஸ் இதில் நிறைய ஃபியூச்சர் கொண்டு வர போகிறாங்க. ஒன்றா லான்ச் ஆகும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் கொடுக்குறேன். தேங்க்யூ. மேலும் இது போன்ற வீடியோவுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கூடவே மறக்காமல் பெல் பட்டனை தட்டிக்கோங்க. இனிமேல் இந்த குரூப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி மட்டும்தான் இனிமேல் வரும். அடுத்து ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணிருக்கேன். பட்டு நான் அப்ரூவ்டு இது கொடுக்கல. இது கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு மேலே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் உடனே கொடுக்குறேன். அதுவும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் இது மாதிரி கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். எந்த டைம் வேணாலும் நீங்கள் 24 ஹவர்ஸில் ஏதோ ஒரு டயத்தில் அன்றைக்கி டேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வாலெட்டில் காசு ஏறிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. அது எப்படிங்கிறது கொஞ்சம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சதுக்கப்புறம் தென் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ கொடுத்தோன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே வர்ற மாதிரி நீங்கள். தேங்க்யூ.